ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்னா என்ன, எதுக்காக இந்த ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிறோம், இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் வெயிட் கெயின் பண்ணுறவங்களும் இந்த ஷேக் தான் எடுத்துக்கிறாங்க. பிபி, சுகர், தைராய்டு இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் இந்த ஷேக்கை தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எப்படி எல்லா ப்ராப்ளம்க்கும் தீர்வாகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. இந்த ப்ராடக்ட் மெடிசன் கிடையாது, இது ஜஸ்ட் நியூட்ரிஷன் ஷேக் மிக்ஸ் தான். ஸோ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கல. மூட்டு வலி, கை கால் வலி இது மாதிரியான பெயின்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா உங்கள் உடம்புல கால்சியம் பற்றாக்குறையாக இருக்குது. உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது, பல்வலி அதிகமாக இருக்குது, ஈறுகளில் ரத்தம் வருது, உங்கள் ஈறுகள்லாம் ரொம்பவே வீக்காக இருக்குது. இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் காமனாக எல்லாருக்கும் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது கரெக்ட் தான். ஆனால் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புல நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிறதால மட்டும்தான் உங்களுக்கு இதை மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்டா மட்டும் உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைச்சிடாது. ப்ராப்பரான ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது ப்ராப்பராக ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், கார்ப்ஸ் இருக்கணும், குட் ஃபேட் இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டெய்லி செய்கிற எல்லா ஒர்க், படிக்கிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நியூட்ரிஷன் தேவை. ஈவன் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் செயல்படுறதுக்குமே இந்த நியூட்ரிஷன் ரொம்பவே பேசிக்காக இருக்குது. நியூட்ரிஷனுக்கும் ஹெர்பலைஃப்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு வேளைக்கு தேவையான நியூட்ரிஷனை இந்த காலத்தில் இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு கரெக்டான லெவலில் கொடுத்துருக்காங்க. அப்போது வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின்க்கு இந்த ஷேக் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷேக்கில் கேலரிஸ் வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் இது மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது சாப்பாட்டுக்கு பதிலாக இதை எடுக்கும்போது கேலரி பேசிஸில் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இதுவே நீங்கள் வெயிட் கெயின் பண்ணும்போது சாப்பாட்டுக்கு அப்புறம் 1/2 ஹவர்க்குள்ளார இந்த ஷேக்கை எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் எடுக்கும்போது உங்கள் ஃபுட்டில் இருக்கிற கேலரிஸும் ப்ளஸ் ஷேக்கில் இருக்கிற கேலரிஸும் உங்கள் வெயிட் கெயினுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும் நியூட்ரிஷன்னா என்னன்னு. உங்களுக்கு இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் டெய்லி பேசிஸில் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களுடைய கைடன்ஸ் கீழே நீங்கள் வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.